ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரக் தான் இது ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் தான் எடுக்க போகிறோம். இந்த ஊரில் இருந்தால் இருக்கிறதுனால நம்ம அந்த ஊர் சைட்லேயே போயிடலாம். இந்த ஊரில் ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட்னால் நமக்கு இதில் கிளிக் பண்ண வந்துடும். இது வந்துச்சு பாருங்கள், இது ரெண்டு இருக்குது. இது வந்து கொஞ்சம் ட்ரக் அந்த மண் இதிலெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த இது மாதிரி இது நினைக்கிறேன். இது ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் இதையே நம்ம வந்து எடுக்கலாம். ஓகே, கண்டினியூ பண்ணிடலாம். பக்கத்தில் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பார்த்தீங்களா, ஒரு ஆறில் தான் இருக்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ணு. இதை வச்சு நம்ம வண்டி கலர் சும்மா சேஞ்ச் பண்ணியிருக்கேங்க, அவ்வளோதான். வண்டி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பா, எவ்வளோ பெரிய டேமேஜ் பண்ணிட்டானுங்க பாருங்களேன். ஆடா பாவிகளா, ஏற்கனவே இந்த டேமேஜை சரி பண்ணியே எனக்கு காசுலாம் போதுங்க. இந்த வண்டியை வச்சு பெரிய ட்ரக் இது வரைக்கும் எடுக்கலைங்க. இதான் ஃபஸ்ட் டைம் எடுக்க போகிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பாருங்க, அங்கே பாருங்க. ஏன்னா ஹெவி ட்ரக் இதை வச்சு இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. இதை வச்சு எடுத்தேன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப கஷ்டம் தான் இதை வச்சு எடுக்கிறதுலாம். பார்ப்போம். இந்த சந்துக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு போகிறோமா, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. பார்ப்போம். போச்சு. வண்டி சவுண்டு பாருங்கள், எவ்வளோ பெருசு பாருங்கள். தெரியுதுங்களா, இது ஒன்றும் ஃபுல்லாக இல்லை, சேசஸ் தான், அந்த இதோட பார்ட்டு. அதாவது அந்த பெரிய வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதோட பார்ட்டுங்க இது. தெரியுதுங்களா, அந்த பெரிய வண்டியோட பார்ட்டு தான் இது. மற்றபடி இது இந்த வண்டியெல்லாம் கிடையாது, வீல்லாம் காண பாருங்க. ஆனால் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. அப்பா, செம பெருசுங்க. இப்போ இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறது ஒரு சேலஞ்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இங்கே இருங்க, தெரியுதுங்களா, இதுக்கு அதுக்கு எவ்வளோ பெரிய கேப் பாருங்கள். கண்டிப்பாக எங்கேயா போய் இடிக்க தான் போகிறேன், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் ஸ்டார்டிங்கில் இடிச்சிட்டேங்க. எங்கே இடிக்குது, அங்கே தான் இடிச்சிது. எவ்வளோ ஒட்டி வச்சுக்கிறாங்க பாருங்களேன் பசங்க. பாருங்க, ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன இடத்துல எவ்வளோ பெரிய சேலஞ்சு பாருங்களேன். எவ்வளோ ஒட்டி வச்சுக்கிறானுங்க பாருங்க வண்டியை. யாரா இவனுங்க, இதெல்லாம் நீங்கள் பெரிய ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல தான் வைக்கணும். பா, ஒரு வழியாக எடுத்துட்டேங்க.
இப்போ இதெல்லாம் தாங்க சேலஞ்சு பாருங்கள். இங்கேருந்து எப்படி தான் எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரில. இங்கேயும் இடிக்கும், அங்கேயும் இடிக்கும். பா ம் ஏண்டா தவுளோடு எடுத்துடா வைப்பீங்க இதெல்லாம். எங்கே மாட்டிக்கிச்சா நீங்கள் அது? ஆமாங்க, அங்கே பாருங்கள், இங்கே மாட்டிச்சுங்க. ஐயா இங்கே பாருங்கள், இங்கே மாட்டிச்சுங்க. ஆடா பாவிங்களா. எப்படி தான் எடுக்கிறது இதை? இதை இப்படி கொண்டு போய் அப்படி வந்தால் இங்கே இடிக்குதே. கரெக்டாக தான் நான் பண்ணேன். ஸ்ட்ரைட்டாக போகணுமா? ஸ்ட்ரைட்டாக போனால் அடிக்குமா? வீல் நல்லா திரும்பி இருக்குங்க. இந்த வீல் அதாங்க பிரச்சனை. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இப்போ இதுக்கு ஒரே வழி தாங்க இருக்குது. என்ன வழினா, நம்ம இதுக்குள்ளே போகிறது தான் வழி. பார்த்தீங்களா? இதுக்குள்ளே போயிட்டா எடுத்துடலாம். இப்போ பாருங்க, இங்கே வந்துருச்சா? இப்போ இங்கே திருப்பணுமே. எப்படி திருப்புறது பாருங்க. இதான் செம்ம கஷ்டங்க. இதெல்லாம் இப்படி தான் லூசு பசங்க இவ்வளோன்னு சந்துக்குள்ளே வைப்பீங்க. அவ்வளோதாங்க. ராங் ரூட்டில் வர போகுதுங்க. ட்ரெயிலர் டேமேஜ் ஆயிடுச்சுங்க. அடா போங்கடா. எங்கே மாட்டி நிற்கிறது? எங்கே மாட்டி நிற்கிறது தெரியல. எங்கே மாட்டினதே தெரியலையே. ஏய், எங்கடா அடிக்கிற? எங்கேயுமே இல்லைங்க. கரெக்டாக தானே இருக்குது வண்டி. ஓ சுத்தம். ஏய், ஏறுறா மேலே.
ஓகே ஓகே. ஏற்கனவே 1000 பிரச்சனை. இதில் இது வரையா? அப்பா எடுத்துட்டேங்க பாருங்க. பா பயங்கரமான டேமேஜுங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வண்டி. இது நான் எப்படி நான் இவ்வளோ சின்ன இடத்துல இதெல்லாம் பிளான் பண்ணுறானுங்கன்னு தெரில. அறிவாளிங்க. ரொம்ப சின்ன இடங்க, அநியாயங்க இதெல்லாம். எங்கேயாவது இடிக்குது பாருங்க. இந்த சைடு பார்த்தாலும் இடிக்கும், அந்த சைடு பார்த்தாலும் இடிக்கும். இதில் டர்னிங்கில் வேறு அங்கே பாருங்க, டர்னிங் வேறு இருக்குது. ஆடா பாவிகளா. நம்ம அந்த வியூவில் ஓட்டுறதா இருந்தால் அப்படியே ஓட்டு போயினே இருக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது. ஆனால் அந்த வியூ தான் கஷ்டமே. பாருங்களேன், வண்டி சென்டர் எடுத்தாலும் ரோடு பத்தலைங்க. இவ்வளோ பெரிய ரோடாக இருக்குது, அதே பத்தலை. இங்கே வர டர்னிங் வேறு பாருங்க. தான் டர்னிங் இந்த மாதிரி இடம்லாம் நம்ம ஏற்கனவே இந்த வண்டி திரும்பாது வேறு பெருசாக. ஓகே ஓகே, இங்கே நான் பிளான் பண்ணுறேன். நிறுத்து வண்டி நிறுத்து. இதாங்க சேஃப்டி. அழகாக எடுத்துடலாம். நீங்கள் அந்த வியூ போட்டிங்கன்னா கஷ்டம். நின்ட்டாவன் யாரா அவன்? போடா. வெயிட் பண்ண வைக்கிறானுங்களே. போகிறோம். போகிறோம் போகிறோம். போப்பா போப்பா, பக்கம்தான் பா. இவ்வளோ பெரிய டயரோட இது பாருங்களேன். அதான் சேஸ்ன்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க, அந்த வண்டியோட சேசஸ் இதெல்லாம். இது இந்த மண் குவாரிலாம் இது பண்ணுவாங்களே பெரிய பெரிய இதெல்லாம், அந்த இதில் இருக்கிறதுங்க இது. பாருங்க, ரோடு ஃபுல்லாக கவர் பண்ணாலும் பத்தாது. இது எவ்வளோ பெரிய ரோடுங்க, இது பத்தலைங்க. பா எவ்வளோ பெரிய ரோடு பாருங்க. ஆனால் அந்த ட்ரக் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். பெரிய இந்த இதுலலாம் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப கஷ்டங்க. அதாவது இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னாடி இருந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணுவாங்க, இப்படி திருப்புங்க அங்கே இடிக்குதுன்னுவாங்க. எல்லாம் இது நம்மளே பார்க்கணுமா, அதான் கஷ்டம். அதெல்லாம் அவங்களே பண்ணுவாங்க.
தெரிது தெரிது. இதாங்க ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் இந்த வண்டியில் எடுக்கிறேன். திடீர்னு ஸ்லோ பண்ணிட்டான். என்னாச்சு போ. ஓ இந்த இடத்துல ஏதாவது நிற்கிறான். வேற வண்டி வருதா என்ன? போப்பா. ஒன்னால நான் வேற நிற்கிறேன். பின்னாடி எவ்வளோ பேர் நிற்கிறானுங்க பாரு. பாரு 6 மணி அடிக்கிறானுங்க. கிளம்பு. நானே 6 அடிக்கிறேன். வேற லெவல் ஆகுதுங்க. எடுப்பா. நவர மாட்டாங்க. அங்கே நிற்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறது சொல்லுங்க. இங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கும், இந்த மாதிரி டிராஃபிக் சம்மந்தமானது. அப்புறம் ஏதாவது இருந்ததுன்னா அவனுக்கு சிக்னல் வந்திருக்கும். இப்போ நம்ம போகிறதுனால டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால எடுக்க மாட்டேறான் பாருங்க. இப்போ நான் முன்னாடி போக முடியாதுங்க. நான் வண்டிக்கு ரொம்ப க்ளோஸில் நிற்கிறேன். எல்லாம் 6 அடிச்சுனே இருக்கிறானுங்க. என் பின்னாடி உள்ளவங்க, நமக்கு பின்னாடி உள்ளவன். ஓ அவனை காணுங்க, அதாங்க பிரச்சனை. ஆடா பாவிகளா, சொதப்பிட்டானுங்க. பின்னாடி ஒருத்தர் இருப்பானே நம்மளுக்கு. அவன் காணுங்க, அதாங்க ப்ராப்ளம். தெரியுதுங்களா? ஏய் போடா. என்ன ஆச்சு? போக முடியாதுங்க. போனா இப்போ இவனை தாண்டி போனால் நம்மளுக்கு இப்போ மிஷின் இதாகிடுங்க. அதாங்க பெரிய பிரச்சனையே. தேவையில்லாமல் நிற்கிறேன் பாருங்க இவ்வளோ நேரம். எதுக்காக நிற்கிறானே தெரியலையே. ஏய் தம்பி, எதுக்காப்பா நிற்கிற? வண்டி பெட்ரோல்லாம் வேஸ்ட் ஆகுதுப்பா தம்பி. பாருங்க மிஷின் ஃபெயிலியர் ஆக போகுது. இந்த பின்னாடி ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவனை காணுங்க. பாருங்க இப்போ தாண்டி போகிற என்ன ஆகுது பார்க்கலாமா? மிஷின் ஃபெயிலியர் ஆகுது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் நான் போகணும்.
அவன் காணுங்க, அவன் தான் காணும். இப்போ அவனை இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறது? போய் பார்ப்போமா? ஆனால் போனால் மிஷின் ஃபெயிலியர் தாங்க வரும். சரி போ, இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது. பாருங்கள் மிஷின் ஃபெயிலியர் வரும் பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகணும். எவ்வளோ நேரம் நிற்கிறது? இப்போ கன்ஃபார்மாக மிஷின் ஃபெயில் வருங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம். நான் வர அவனை விட்டுட்டு வர வரட்டேன். ஆனால் வண்டி போகுது. ஃபஸ்ட் டைமுங்க அவங்க பின்னாடி போக போகிறாங்க. முன்னாடி என்ன ஆக போகுதுன்னு தெரில. அவங்க என்ன சொல்ல போகிறானுங்க? என்னடா இவன் பாட்டுன்னு வண்டி எடுத்துன்னு போயிட்டான். ஆமாம், எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது? ஆனால் இன்ன வரைக்கும் எதுவும் வரல, எந்த ப்ராப்ளம் வரல. பார்ப்போம். பாருங்க எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கிற பாருங்க. அவ்வளோ வேகமாக போகவே கூடாது. ஓ, ஆனால் பரவாயில்லைங்க, எதுவும் வரலைங்க. பரவாயில்ல. இது வரைக்கும் ஆக்சுவலாக அவனுக்கு பின்னாடியே தான் வரணும் நான். பாருங்க அவங்க யாருமே காண பாருங்க. நான் பாட்டுன்னு போயின்னு இருக்கேன், அவனுக்கு காணோம். ஆனால் இன்னும் மிஷின் பிரச்சனை எதுவும் வரல. அங்கே போனோட வரப்போகுதுங்க. எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் போனோன்னு வரும் பாருங்க. இதான் ஃபஸ்ட் டைமுங்க இந்த மாதிரி தாண்டி போகிறேன். கொஞ்சம் தூரத்துலேயே மிஷின் ஃபெயிலியர்னு வருங்க அது. ஆனால் இன்ன வரைக்கும் வரல. ஏன் வரல, எதுக்காக அவங்க அங்கே நின்ட்டானுங்கன்னு தெரில. வா, ரோடு பாருங்க, ரோடு வேற லெவலில் ஆகுது. இப்போ அவனுக்கு கமெண்ட் இல்லாமல் போயிடுங்கிறங்க. அது ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டா இல்லை இருந்தாலும் அங்கே போய் தான் தெரியும். ஏன்னா இங்கே தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாருங்க அவனை 2 பேருமே காணுங்க. ஆனால் இன்ன வரைக்கும் கமெண்ட் வரல. வந்திருக்கணுமேங்க. மிஷின் வந்து ஃபெயிலியர்னு வரும், இல்லை ஏதாவது ஒன்று வரும். அந்த ப்ராப்ளமே வரலையே. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் தாண்டி போய் வந்திருக்குங்க எனக்கு. ஆனால் இந்த வாட்டி வரலையே. என்ன நடக்குது தெரியலையே. பாருங்க பாருங்க இவங்களே கிராஸ் பண்ணுறானு பாருங்க. ஆனா பாவிகளா. இஷ்டத்துக்கு கிராஸ் பண்ணுறீங்களா? அடே இங்கே தான் இப்போ பிரச்சனையே இருக்குது. இதோட தான் ஒரு வளைவு வருது.
நல்ல வேலை இடிக்கலைங்க. இடிச்சிட்டணும்னு நினச்சேன். ஓஹோ, டனலுக்குள்ளே போகிறேன். ரொம்ப பெருசுங்க. தெரியுதுங்களா? டனல் வேறு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகுது. உள்ளே மாட்டி கடிக்க போகிறேன். ஓஹோ, பாருங்க இந்த மாதிரிலாம் சின்ன டனலுங்க. ஏய், இடிக்கிறேன். தெரியுதுங்களா? டேமேஜ் தெரியுது பாருங்க. இதுக்கெல்லாம் மைனஸ் பண்ணுவானுங்க, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. கிட்ட வந்துட்டாங்க. ஆனால் அவனுக்கு இல்லாமே இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. அவனுக்கு இருந்தானுன்னா இந்த ஃபாஸ்ட் வரோட வர முடியாது. பாருங்க, என்ன ஒரு மேடு பாருங்களேன். வெயிட் வேற இது. ஆனால் இன்னும் எனக்கு புரியவே இல்லை. அவனுங்க வேணுமே, அவனுக்கு இல்லாமல் நான் போகக்கூடாது. லாஜிக்கா அவனுங்க தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆனால் இது வரைக்கும் எந்த கமெண்ட்டும் வரலையே. இந்த மாதிரி இது அதுன்னு வரலையே. ஓஹோ, ஆனால் எல்லாம் கரெக்டாக நிற்கிறானுங்க. நிற்கிறெல்லாம் செய்கிறானுங்க கரெக்டாக. பாருங்க, இடிச்சிடாத. ரொம்ப சின்னது பாருங்க. ரொம்ப சின்னதுங்க. அது ரொம்ப லாங்கில் இருக்கா, இடிக்கிறது தெரியாதுங்க. அதாங்க பிரச்சனையே. இது இடிக்கிறோமா இல்லையா? இடமே வேற லெவலில் இருக்குதே. பாருங்க, பரவாயில்ல, ஹைட் இல்லை, அதனால பக்காவாக எத்தனை வந்துட்டோம். ஹைட் இருந்தால் கஷ்டமாக இருக்கும். கிட்ட போய் சொதப்பி விட்டுற போறீங்கடாப்பா. இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்புறம் இவ்வளோதான் கிடைக்காது அப்படின்னு இது பண்ணுற போறீங்க. போச்சு. இங்கே தான் பாருங்க, ஒரு பெரிய வளைவு இருக்குங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ச்சே, கடுப்புங்க இது. தெரியுதுங்களா? இது ரொம்ப கஷ்டங்க இது. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ட்ரெயிலருக்கு இந்த மாதிரி வண்டி இந்த இடம் வைக்கலாமாடா? டே, வேற ஏதாவது ரூட்டு கொடுத்துருக்கலாம்ல. இதுக்கெல்லாம் போகவே முடியாதுங்க, மாட்டிக்குங்க. அது ரொம்ப சின்னதுங்க. எதுங்களா? ரொம்ப சின்னது. கண்டிப்பாக இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்களா? ஏதோ கஷ்டப்பட்டு போகிறேன்.
அதை வேற சரிவு வேற. ஒரு வழியா வந்துட்டேங்க. யாப்பா பாருங்க, ஒரு வழியா வந்துட்டேன். அடுத்தது இது வண்டி எங்கேயா ரெடி பண்றது போதுங்க. எங்க போனானுங்க அவனுங்க? என் பின்னாடியே வந்திருக்கணும் அவனுங்க, இல்லை என் கூட வரணும். எங்க போனானுன்னு தெரியல. பக்கத்தில் வந்துட்டு அதை கிளிக் பண்ண முடியல அப்படின்னு ஆகிடக்கூடாதுங்க. அவ்வளோதாங்க. இந்த இடம் தாங்க பெரிய டேஞ்சரு. இந்த மாதிரி இடம்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக போட்டு இதில் போயிடணும். பாருங்கள், ஏற்கனவே ட்ரைலர் ரெடி வாங்குது. வரத்துக்குள்ளே பாருங்கள் எத்தனை ரெடி வாங்கிட்டேன் பாருங்க. பார்த்தீங்களா? இப்போ இவங்களாம் வராங்களா எதிரில்? இதெல்லாம் இவங்களாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த ஆளுங்களே. இப்போ நானே வந்து போகணுங்க, கஷ்டம். ஓ, ஹார்பருக்கு கூட்டு போகிறாங்க. கடல் விட்டு கடலா? எவனும் வந்துடாதீங்களா டேய். கிட்ட வந்துட்டேன் பாருங்க, வராம பாருங்க லூசு பாய. இவனுங்க வராம இருக்குது தாங்க அந்த ஆளுங்க. ஆனா இவனுக்கு வரானுங்க பாருங்க. எப்படி நான் உள்ள கொண்டு போவேன்? ஓ, அதனால தான் இந்த பிளானை மாத்திட்டானுங்களா? அட பாவிலா, அவனுங்க அதை புரியாம தான் நின்று இருந்திருக்கானுங்க. பாருங்க எப்படி கொண்டு போறது வண்டியை. இது உள்ளலாம் கொண்டு போக முடியாதுங்க. பாருங்க, இப்போ இவனுக்கு இந்த மாதிரி உள்ள ட்ரைலரை கொண்டு வரதுக்கு இவனுக்கு எப்படி அலோவ் பண்றானுங்க? இதெல்லாம் எப்படிங்க இதெல்லாம் இதில் உள்ள கொண்டு போவேன்? வாய்ப்பே கிடையாதுங்க. தெரியுதுங்களா? எங்கேயா மாட்டி இருக்குது. இது பாருங்க, இந்த இடத்துல இடிக்குது. இந்த கம்பம் இருக்குல்ல, நான் இது எப்படி இந்த ஹார்பருக்குள்ள கொண்டு போவேன்? எனக்கு புரியவே இல்லையே. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு கதை. பெரிய ஃபைலே இருங்க. இப்போ நான் என்னதான் பண்ணுறது? இவனுக்கு இங்கே வந்து நிற்கிறானுங்க இப்படி. இப்போ
இப்போ அவனுங்களை விட்டு வந்து தப்பு பார்த்தீங்களா? இதான் தப்புங்க. இதை மிஸ் பண்ணதான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்கில் வந்து நிற்போம். இப்போ அவனுங்கன்னா இந்த டிராஃபிக்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருப்பானுங்க, நம்மளால் ஈஸியாக வந்து போக முடியும். இப்போ பாருங்கள், தேவையில்லாத இவனுங்க வரிசையாக வந்து நிற்கிறானுங்க. எங்கே பாருங்கள், எங்கே நவுறுது? வரிசையாக வந்து நிற்கிறானுங்க. நான் எங்கே தான் போய் நவுறது? அவ்வளோதாங்க. நான் இதுக்குள்ளே போயிருக்கணுங்க. இதுக்குள்ளே இதை எடுத்துகிட்டு போக முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாதுங்க. எப்படி எடுத்துகிட்டு போகிறது இதுக்குள்ளே? வாய்ப்புன்றதே கிடையாது. பாருங்கள், எவ்வளோடு இடங்காது. வேறு வழி இருக்கா நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு? இல்லைங்க, இது மட்டும் தாங்க இருக்குது. இந்த ஸ்லீப்பிங் இடம் இருக்குது, அந்த வழி எடுத்துகிட்டு போக முடியுமா? ஆனால் இதாங்க இடம், அதெல்லாம் இடம் கிடையாதுங்க. பாருங்கள், அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியாதுங்க, வாய்ப்பே இல்லைங்க. போச்சுங்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சுங்க. இதுக்கு தாங்க அந்த ட்ரக்குக்கு வேணும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா, இந்த தவறை பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இது ஒரு ஃபெயிலியர். இப்போ நம்ம நினச்சோன்னா வண்டி ட்ரக் அங்கே ட்ரைலர் அங்கேயே விட்டுட்டு போயினே இருக்கலாம். ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. என்ன ஃபைன் தான். அதனால் எப்போவுமே கார்கோ இதுக்குள்ளே போக முடியாதுங்க. திருப்பி அவன் என்ன சொல்கிறான்னா, சுற்றி வர சொல்கிறான் பாருங்க. ரூட்டு காட்டுது பாருங்க, எங்கே அது? திருப்பி பழையபடி சுற்றி வரணுங்க. ஆடா பாவிங்களா, நீங்கள் எங்கடா? இவனுக்கு உடைய மாட்டான போல. ஒரு 11 நிமிஷம் இருக்குங்க. பாருங்க, எங்க சுற்றி நம்ம வந்து இப்போவாது அந்த ட்ரக்காரன் இவனுக்கு வர்றானுங்களான்னு தெரியல, அவனுக்கு காணும். ஓகே, சும்மா ஒரு முயற்சி பண்ணுறான், அவ்வளோதான். இது உண்மையிலே அப்படி போக முடியுமாலான்னு தெரில. பாருங்க, சம்மந்தமே இல்லாத இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். இதுக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கணும். அங்கே வெயிட் பண்ண முடியல. கடைசியில் இப்படி ஒரு சொதப்பல் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி தான் பாருங்க, ட்ரெயினில் அடி வாங்கினே இருக்குதுங்க. பாருங்க, வந்துக்கிட்டே இருக்கிறானுங்க. பாருங்க, என்ன பண்ணுறானுங்க தெரியல. இதுக்கு தான் அவங்க வேணும். அவங்க வந்துருந்தாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் என் காசெல்லாம் போகும். இப்போ திருப்பி நான் அங்கே போனாலும் வேஸ்ட் தான், வேலைக்கு ஆகாது. ஏன்னா அதுக்குள்ளே எப்படி போகிறது நான்? நீங்களே சொல்லுங்கள். அதுக்குள்ளே நான் போக முடியாது. போகக்கூடிய வழியே இல்லைங்க அது. ஓகே, இங்கே தான் நிறையா டிராஃபிக்லாம் போட்டு வச்சுக்கிறானுங்க. ஆனால் எங்கே இல்லை போட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்களா வண்டி?
அவ்வளோதாங்க முடிச்சு கதை. பார்த்தீங்களா? மைனஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பார்த்துங்க, பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், மிஷின் ஃபெயிலியர். இதுதான் நான் சொல்ல வந்தேன். இது அப்போவே ஆயிருக்கணும், அவங்கள தாண்டி வரும்போதே ஆயிருக்கணும். ஏன்னா நான் எங்கேயும் எப்படி உள்ளே விட்டு கொண்டு போக முடியும்? கடைசியில் கிட்ட வந்து மிஷின் ஃபெயிலியர் ஆகிடுச்சு பாருங்க. இதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15 போச்சுங்க, இருக்கிற காசெல்லாம் போச்சு. இதுதான் மிஷின் ஃபெயிலியர். மிஷின் ஃபெயிலியர்னால் இதாங்க. ஓகே, இது ஒரு இப்படி ஒரு வீடியோ போகிறதுக்கான ஒரு இதுவாக அமைஞ்சிட்டு போட்டுமே. பட் இருந்தாலும் இது ஒரு பெரிய மைனஸ். இதை வந்து பண்ணாதீங்க, கரெக்டாக ஓட்டுங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க நின்னாங்கன்னா நில்லுங்க, அவங்க போனாங்கன்னா போங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப தப்பான விஷயம். என்னென்னா அவ்வளோ சந்தில் வந்து இது இவ்வளோ பெரிய மிஷினை கொண்டு போகவே முடியாது. அவ்வளோ பெரிய சந்துகளை உள்ளே போடணும்னா எப்படி போக முடியும்? ஓகே நண்பர்களே, இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை நம்ம அப்படி கொடுத்துட்டோன்னா நம்ம வண்டி எம்டியாக நிற்கிங்க வெளியே. பார்த்தீங்களா, நம்ம வண்டி தனியாக நிற்கிது பாருங்க, எந்த ஒரு இது இல்லாமல். ஆள் இருக்கா உள்ள, அப்படியே ஒரு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? ஃப்ரிட்ஜில் இருக்குது பாருங்கள், ஒரு ரூமே இருக்குது பாருங்க உள்ள. ஃப்ரிட்ஜு கிரிட்ஜு அதெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. செம வசதி தான் பாருங்கள். தெரியுதுங்களா? ஃப்ரிட்ஜு தெரியுதுங்களா? அது சோஃபாலாம் போட்டு செம கம்முன்னு வச்சுக்கிறானுங்க. அவ்வளோதான் நம்பர்களே. நீங்கள் வந்து மிஷின் ஃபெயிலியர் அப்படின்னா இதான். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம காசு ஒரு 15 போயிடுச்சுங்க. மற்றபடி என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு டிரைவ் தான், நல்ல ஒரு அனுபவம். ஓகே, இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லது போட்ட மாதிரி கெட்டதையும் போடுவோமே. ஓகே, பாய்.